காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி நாகை மாவட்டம் விவசாயிகள் 2வது நாளாக ரயில் தண்டவாளத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் விஷ்ணுவிடம் கேட்கலாம். விஷ்ணு, நாகையில் விவசாயிகள் எந்தெந்த பகுதிகளில் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க? வேதவெளி, அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும் நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர் மற்றும் சீர்காழி பகுதிகளை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது இந்த ரயில் மறியல் 48 மணி நேரம் தொடர் ரயில் மறியல் போராட்டமா நேற்று தொடங்கினாங்க. கீழ்வேலூர் ரயில் நிலையத்தில் காரைக்காலிலிருந்து தூத்துக்குடிக்கு நிலக்கரி ஏற்றி சென்ற சரக்கு வண்டியினை நேற்று மதியம் மறைத்த விவசாயிகள் விடிய விடிய அந்த சரக்கு ரயிலை விடாமல் இருப்பு பாதையில அமைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு 2வது நாளா பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகள் சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் போராட்டத்தினால காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல முழுமையா தொடர் வண்டி போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. ரயில் பாதைகள்ல கால்நடைகளை கட்டியும் மண்வெட்டிகளை தோரணம் கட்டியும் தற்சமயம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. விஷ்ணு, தண்டவாளத்துல குடியேறி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருவதால ரயில் போக்குவரத்துல என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு? இதனை தவிர்க்க காவல்துறை தரப்புல என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? அதாவது நேற்று துவங்கிய இந்த ரயில் மறியல் போராட்டத்தினால திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து நாகை மாவட்டத்திற்கு வரக்கூடிய ரயில்கள் அனைத்தும் வராததுனால பயணிகள் ரயில் மற்றும் விரைவு ரயில்கள் எதுவுமே நாகையிலிருந்து செல்ல முடியாமல் நாகைக்குள்ள வர முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால முன்பதிவு செய்திருந்த அதாவது சென்னை, பெங்களூர் மற்றும் எர்ணாகுளம் போற பகுதிகளுக்கு செல்லக்கூடியவங்க முன்பதிவு செஞ்சிருந்தாங்க. இவங்க அனைவருமே தொடர்ந்து ட்ரெயின் வராத காரணத்தினால இவங்க பேருந்து மூலியமா செல்வதற்கான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் செய்திருந்தது. இவங்க எல்லாருமே பேருந்து மூலியமா அவர்கள் ஊருக்கு சென்று கொண்டிருந்தாங்க. விஷ்ணு, அங்க விவசாயிகளோட சேர்த்து வேறு எந்தெந்த அரசியல் கட்சியினர்லாம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்க கூட சேர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க? இந்த விவசாய கூட்ட இயக்கத்துல சார்பில் கூட விடுதலை சிறுத்தை கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிகவினர் உள்ளிட்ட சர்வ கட்சிகளும் இவங்க கூட போராட்டத்தில் பங்கெடுத்து வராங்க.